वेलकम टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों कलास पाठशालाவோட இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது ராஷ்டிரபாஷா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி 3 இருந்து நிபந்த் செக்ஷன் நிபந்த் பேஜ் நம்பர் 245 இருக்குது. அதாவது கட்டுரை காம்போசிஷன் சொல்லுவோம் இல்லையா, அதில் தேர்டு காம்போசிஷன் शिक्षक दिवस அப்படின்னா டீச்சர்ஸ் டே அப்படின்னு அர்த்தம். இந்த நிபந்து பார்க்க போகிறோம். இந்த நிபந்து நீங்கள் செகண்ட் பேப்பரில் எழுதுவீங்க, உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். 4 கொடுத்து 1 எழுத சொல்கிறாங்க உங்களை. ஓகேயா? ஸோ இந்த தேர்டு ஒன் शिक्षक दिवस அப்படிங்கிற நிபந்து இப்போ பார்க்கலாம். டீச்சர்ஸ் டே அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 246 ராஷ்டிரபாஷா புக்கில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள். भारत की पावन भूमि पर अनेक महापुरुषों ने जन्म लिया. இந்தியா அப்படிங்கிற அந்த புனிதமான பூமியில் நிறைய கிரேட் பீப்புளெலாம் பிறந்திருக்கிறாங்க. பாரத் கி அப்படின்னா இந்தியாவோட பாவன் பூமி, இந்த புனிதமான மண்ணில் அப்படிங்கிறதுக்கு அநேக் பல மகாபுருஷோனே கிரேட் பீப்புள் ஜன்மலியா பிறந்திருக்கிறாங்க. உண்மையே से एक थे பாரத் ரத்னா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணா. அவங்களில் ஒருத்தர் தான் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணா. உண்மையே से அவர்களில் एक थे ஒருவர் பாரத் ரத்னா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணா. பாரத் ரத்னா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணா. आपका जन्म 5 सितंबर 1888 के दिन दक्षिण भारत में तिरुत्तनी जिले में एक साधारण परिवार में हुआ. இவரோட பர்த் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5 அன்றைக்கி 1888 சவுத் இந்தியாவில் திருத்தணி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சாதாரணமான ஃபேமிலியில் தான் பிறந்தார். ஆப்கா ஜன்ம இவரோட பிறப்பு அதாவது 5 செப்டம்பர் 1888 கேதின் அன்று தக்ஷின் பாரத்மே தென்னிந்தியாவில் திருத்தணி ஜிலேமே திருத்தணி டிஸ்ட்ரிக்டில் एक साधारण परिवार ஒரு சாதாரணமான குடும்பத்தில் हुआ இவரோட பிறப்பு நிகழ்ந்தது. वे अपनी विलक्षण प्रतिभा के कारण विश्व में विख्यात हुए. அவர் தன்னோட ஸ்பெஷலான ஒரு டேலண்டால் உலகில் மிக புகழ் பெற்றார். வே அவர் அப்படி தன்னோட விலக்ஷன் பிரதிபா யூனிக்கான ஒரு டேலண்டால் கே காரணம் அதனால் விஸ்வமே உலகில் விக்யாதுவேன்னா புகழடைந்தார். सेकेंड पैराग्राफ पारूंगा. दर्शन शास्त्र में एफए परीक्षा शानदार अंकों में उत्तीर्ण करके आप मद्रास के प्रेसिडेंसी कॉलेज में प्राध्यापक बने. फिलासफिயில் எஃப்ஏ எக்ஸாமு நல்ல மார்க்ஸில் பாஸ் பண்ணி இவர் மெட்ராஸில் சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிறாரு. தர்ஷன் சாஸ்திரமே அப்படின்னா ஃபிலாசபி. எஃப்ஏ பரீட்சா எஃப்ஏங்கிற எக்ஸாம் ஷான்தார் அங்கோமே ஷான்தார்னா நல்ல அங்கோமேனா மார்க்ஸில் உத்தீர்ண கர்க்கே பாஸ் செஞ்சு இவர் வந்து மத்ராஸ்கே சென்னையில் பிரசிடென்சி பிரசிடென்சிங்கிற காலேஜில் प्राध्यापक बने ப்ரொஃபஸர் ஆனார். मैसूर विश्वविद्यालय में अपने दर्शन विभाग के प्राध्यापक पद को सुशोभित किया. மைசூர் யூனிவர்சிட்டிலேயும் இவர் வந்து ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக வந்து அந்த போஸ்டிங்கை வந்து அழகுபடுத்தினார் அப்படிம்போம். மைசூர் விஸ்வவித்யாலயம் என்ன மைசூர் யூனிவர்சிட்டியில் ஆப்னே அதாவது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தர்ஷன் விபாகே ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டில் பிராத்தியாபக் பத்துக்கோ அதை ப்ரொஃபஸர் போஸ்டிங்காக சுஷோபித் கியா அதை வந்து இவரால் மேலும் சிறப்பாச்சு. कोलकाता विश्वविद्यालय में भी आप दर्शन विभाग के अध्यक्ष रहे. कलकत्ता यूनिवर्सिटीலேயும் இவர் வந்து ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து அத்தியக்ஷ இவர் தான் ஹெச்ஓடியாக இருக்கார். कोलकाता विश्वविद्यालय में कोलकाता यूनिवर्सिटीயில் आप ராதாகிருஷ்ணன் दर्शन विभाग फिलॉसफी डिपार्टमेंटला अध्यक्ष हेचोडिया रहे இருந்தார். 20 वर्ष तक बड़ी निष्ठा व लगन से अध्यापन का कार्य करते रहे. 20 वर्ष तक 20 இயர்ஸ் வரைக்கும் படி நிஷ்டா ரொம்ப வந்து ஈடுபாடு
வ லகன் ஈடுபாடு, ஆர்வம், இத்தோட இதெல்லாம் இந்த கேரக்டர்லாம் வச்சுட்டு அத்தியாபன் கா காரியா அந்த டீச்சர் ஒர்க்கை கர்த்தே ரஹே செய்துக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறோம். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். 1931 में आपने पंडित मदन मोहन मालवीय के आग्रह पर हिंदू विश्वविद्यालय वाराणसी के उपकुलपति पद को सुशोभित किया. 1931 आपने இவர் பண்டித் மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மிக உயர்ந்த ஒரு மனிதர், அவருடைய ஆக்ரஹபர் அவர் ரொம்ப பிடிவாதமாக கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இந்து விஸ்வவித்யாலய் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசியில் இருக்க ஹிந்து யூனிவர்சிட்டியில் உபகுலபதினா வைஸ் சான்சலர் பதவியை சுஷோபித் கியா அந்த பதவியை இவர் ஏற்றுக்கிட்டு சிறப்பு செஞ்சார். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். 1962 मई में आप भारत के राष्ट्रपति चुने गए. 1962 மேல இவர் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆனார். 1962 मई में அதாவது 1962 மேல ராதாகிருஷ்ணன் பாரத்கே இந்தியாவோட ராஷ்டிரபதி இவர் ஜனாதிபதியாக சுனேகையே தேர்ந்தெடுக்கப்பட்டார். एक साधारण अध्यापक होते हुए भी आपने अपनी निष्ठा व कर्तव्य निष्ठा के द्वारा भारत के सर्वोच्च पद पर आसीन हुए. एक साधारण அதாவது ஒரு சாதாரணமான ஒரு டீச்சராக இருந்துட்டு இவர் தன்னுடைய அந்த சின்சியாரிட்டி அண்டு அவருடைய கடமையை செய்கிற அந்த சின்சியாரிட்டி மூலமாக இந்தியாவோட மிக உயர்ந்த பதவியில் அமர்ந்தார். ஏக் சாதாரண ஒரு சாதாரணமான அத்தியாபக் ஆசிரியர் ஹோத்தே ஹுவே பி இருந்தாலும் ஆப்னே இவர் அப்பனி நிஷ்டா தன்னுடைய அந்த சின்சியாரிட்டி ஈடுபாடு அண்ட் கர்த்தவிய நிஷ்டா அந்த கடமை உணர்வு துவாரா அதன் மூலமாக பாரத்துக்கே இந்தியாவோட சர்வோச்ச பத் மிக உயர்ந்த பதவியில் ஆசீன் ஹுவே அமர்ந்தார். इससे अधिक शिक्षकों को पेज नंबर 247 பாருங்க. शिक्षकों के लिए अन्य गौरव की बात भला क्या होती है. இதை விட கூடுதலாக ஆசிரியர்களுக்கு கௌரவம் தரக்கூடிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? इससे अधिक இதை விட அதிகமாக शिक्षकों के लिए ஆசிரியர்களுக்கு கௌரவ் கி பாத் கௌரவமான ஒரு பிரஸ்டீஜான ஒரு விஷயம் பலா கியா சக்தி ஹே என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு யாதுமே அவரோட நினைவில் ஹர் வருஷ 5 सितंबर को शिक्षक दिवस मनाया जाता है. அவருடைய நினைவாக ஹர் வருஷ ஒவ்வொரு வருஷமும் 5 சித்தம்பருக்கு 5 செப்டம்பர் அன்னைக்கு शिक्षक दिवस டீச்சர்ஸ் டே மனாயா ஜாத்தா ஹை கொண்டாடப்படுகிறது. கடைசி பேராகிராஃப் பாருங்கள். शिक्षक दिवस के अवसर पर तमिलनाडु तथा समूचे भारतवर्ष में आयोजित समारोहों में शिक्षकों को सम्मानित किया जाता है. அந்த டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினம் இருக்கு இல்லையா, அந்த சந்தர்ப்பத்தில் அப்பொழுது தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதுலேயும் அரேஞ்ச் பண்ணுற எல்லா அந்த கொண்டாட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஆசிரியர் தின விழா இருக்கு இல்லையா, அப்போ ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யப்படுது. शिक्षक दिवस के अवसर पर ஆசிரியர் தினம் அந்த சந்தர்ப்பத்தில் தமிழ்நாடு தத்தா அண்ட் சமூச்சே பாரத் வருஷமே இந்தியா ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்க சமாரோகமே அந்த விழா இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன் அதில் शिक्षकों டீச்சர்ஸுக்கு சம்மானித் கியா ஜாத்தா ஹை டீச்சர்ஸ் கௌரவப்படுத்தப்படுறாங்க, மரியாதைப்படுத்தப்படுறாங்க, அவங்களுக்கு அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பெஸ்ட் டீச்சர் அவார்டு எல்லா அவார்ட்ஸும் இந்தியா ஃபுல்லும் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. डॉक्टर सर्वपल्ली राधाकृष्णन के जीवन से प्रेरणा लेकर हर शिक्षक को युवा पीढ़ी का मार्गदर्शक बनना चाहिए. डॉक्टर सर्वपल्ली राधाकृष्णனோட லைஃப்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு டீச்சரும் இந்த யங் ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கே ஜீவன் சே டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட லைஃப்லேருந்து பிரேரணா லேக்கர் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு ஹர் சிக்ஷக்கோ ஒரு டீச்சரும் யுவா பீடிகா யங் ஜெனரேஷனுக்கு மார்கதர்ஷக் பண்ணா சாகியே. மார்கதர்ஷக்னா ஒரு வழிகாட்டி,
வழிகாட்டியாக பன்னா சாஹியே, நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஷிக்ஷக் திவஸ், டீச்சர்ஸ் டே, ஆசிரியர்கள் தினம் அப்படிங்கிற இந்த எஸ்ஸே ரொம்ப ஈஸியாக படித்து நம்ம மார்க்ஸ் வாங்கலாம். எல்லா பேராகிராஃபும் சின்னதாக தான் இருக்குது. பாயிண்ட்ஸும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. வேர்டிங்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சத்தன்யவாத். आपकी अध्यापिका कला. மறக்காமல் எல்லோரும் கலர்ஸ் பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.